ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இருதயத்தை வந்து ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக இடைபடுவார். நான் சொன்னது போல் ஏதோ ஒரு வார்த்தை ஹல்லேலூயா உங்களை வந்து என்ன பண்ணும், தொடும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது, அது வந்து வாழ்க்கையெல்லாம் மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய மனதை மாற்றக்கூடியது, வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு செல்லக்கூடியதாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இது 3வது வாரத்தில் யோவான் 8:36 தான் தியானித்து கொண்டு வருகிறோம். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. குமாரன் உங்களை, இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்தால் மெய்யாகவே என்ன பண்ணுவீங்க, விடுதலை ஆவீங்க. விடுதலை அப்படின்னாலே ஆண்டவர் கொடுக்குற விடுதலை தான். ஹல்லேலூயா. அதுதான் வந்து நிரந்தரமானது. இந்த உலகத்தில் உங்களை ஃப்ரீயாக விடுறேன், ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அது நிரந்தரமாகவும் இருக்காது. அந்த ஃப்ரீடமெல்லாம் உலகத்தில் கொடுக்குற ஃப்ரீடமெல்லாம் நிரந்தரமாக இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஃப்ரீடம் நிரந்தரமானது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்ம வைத்து காக்கிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியங்களில் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்குறார். அது பேசிக்கான காரியங்கள், ஆனால் அது ரொம்ப முக்கியமான காரியங்கள் அப்படி சொல்லி உங்களோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 2 காரியங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். 2 காரியத்திலேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்குறார். ஹல்லேலூயா சோதரம். முதலாவது குற்ற மனசாட்சியிலேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்குறார். நிறைய பேர் வந்து பாவம் செஞ்சுட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, குற்ற மனசாட்சியோடு என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது நான் அப்படின்ட்டு அந்த மனது வந்து அவங்கள வாதித்துக்கிட்டே இருக்கும். இப்படி நான் வந்து பண்ணிட்டேனே அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டு, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அந்த குற்ற மனசாட்சியோடே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பாவம் செய்தால் உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் வந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் அப்படி சொல்லி யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7 to 9 வசனங்களில் அதை நம்ம வந்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து குற்ற மனசாட்சியோடு என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம். அது அவசியம் இல்லை அப்படி சொல்லி பார்த்தா அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திர. குற்ற மனசாட்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஃப்ரீயாக இருங்க, விடுதலையோடு நீங்கள் காணப்படுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து குற்ற மனசாட்சியை எடுத்து விட்டார். சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சியை இப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை வந்து நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது ஒரு ஃப்ரீடம் வந்து என்னென்னா, we can access God personally anywhere anytime. ஹல்லேலூயா. நம்ம எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் இருந்து கர்த்தரை நேரடியாக வந்து என்ன பண்ணலாம், கர்த்தரோடு கூட பேசலாம், கர்த்தரோடு கூட இடைப்படலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா சோதரம். ஆக்சஸிங் காட், நம்ம வந்து ஆண்டவரோடு கூட ஆண்டவரை அப்ரோச் பண்ணுறது, பர்சனலாக நம்ம வந்து ஆண்டவர் நேரடியாக நம்ம வந்து எல்லாருமே ஆண்டவரை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட இல்லை ஒரு மூப்பர்கிட்ட இல்லை ஒரு ப்ரேயர் வாரியர்கிட்ட கொண்டு தலையை கொடுத்தா தான் ஆண்டவர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்பார்னு கிடையாது. நீங்கள் முழு நம்பிக்கையோடு சந்தேகப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை வந்து என்ன பண்ணுவார், கேட்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு விசுவாசம், இவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசுவாசத்தோடு போய் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அதையும் வந்து என்ன பண்ணுறாரு, அப்ரிசியேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு கடைசி அதிகாரத்தில் அதையும் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஒரு வியாதியாக இருந்தால் சபையின் மூப்பர் இடத்துல வரக்கடவன் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க, அது அவனுக்கு குணமாகும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு விசுவாசமும் இருக்குது. அதாவது சந்தேகப்படாமல் இந்த மூப்பர் இடத்துல, ஊழியக்கார இடத்துல போய் நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், எனக்கு வந்து சுகமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து போனீங்கன்னா அதையும் ஆண்டவர் அப்ரிசியேட் பண்ணுறாரு. அதையும் வந்து அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க தான் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எப்போவுமே அப்படி வந்து என்ன பண்ண டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இவங்க வந்தால் தான் ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலை, அப்போ வந்து உடனே என்ன பண்ண முடியாது, ஊழியக்காரர் வர முடியாது, மூப்பர் உடனே என்ன பண்ண முடியாது, ஓடி வர முடியாது. அப்போ நீங்களே விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எங்கள் அப்பா சர்ச்சில் அது மாதிரி நிறையா அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கு. ஒரு அம்மா அவங்க வீட்டில் மாடு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு. அது வந்து கண்ணுக்குட்டி போடுற டைமு. அப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது
எங்கள் அப்பாவை கூப்பிடறதுக்கு நேரம் இல்லை, கூப்பிட்டாலும் எங்கள் அப்பா அப்போ வந்து சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க. 3 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே ஏதாச்சும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சர்ச்சுக்கு வர்றவங்க. ஆனால் அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. அவங்களே, ஆண்டவரே எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கக்கூடாது, போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், அது வந்து ஃப்ரீயாக வந்து கண்டுக்குட்டி போடணும், அது விடுதலையோடு அது வந்து இது செய்யணும், ஈனணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அழகாக கண்டுக்குட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிறந்துருச்சு. அது வரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திணறிட்டு பயங்கரமாக அலக்கழிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஒருவேளை செத்து போயிடுச்சா, என்ன குறப்பிரசவமா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது விடுதலையாக வந்து அந்த கண்டுக்குட்டியை போட்டுருச்சு. அல்லேலூயா. அப்போ வந்து அப்படி தான் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசலாம். அதுக்கு வந்து எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்ததுனால, அவர் இரத்தத்தை சிந்தினதுனால இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம இப்போ டைரெக்டாக பிதாவை வந்து அப்பா பிதாவேன்னு என்ன பண்ணலாம், கூப்பிட்டு அப்பா. முதல்ல ரொம்ப யோசிப்பாங்க, யூதர்கள்லாம் வந்துட்டு அப்பான்லாம் கூப்பிடவே மாட்டாங்க அவங்க. அதனால தான் நிறைய மற்ற பேர்கள் வச்சாங்க, எல்ரோயி அப்படி வச்சாங்க, எகோவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, எல்ஷடாய் அப்படின்னு, ஈரே அப்படி இப்படின்னு நிறையா வந்து ஷாலோம் அப்படின்னு நிறையா பேர்கள் ஆண்டவருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸாக வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் உரிமையை கர்த்தர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இப்படி ஒரு ஃப்ரீடம், இப்படி ஒரு சுதந்திரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வந்து அடிப்படையான, நீங்கள் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டிங்கன்னா இதெல்லாம் பேசிக் ஃப்ரீடம். இதெல்லாம் வந்து அடிப்படையான விடுதலை. குற்ற மனசாட்சி, ஐயோ பாவம் அப்படி இப்படின்னு எதுவும் வந்து என்ன பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். எல்லாத்துலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறாரு. சோதரம் மூணாவது காரியத்தை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரீடம் டு ஹாவ் த பவர் டு டூ வாட் இஸ் ரைட். அல்லேலூயா. சரியானதை செய்வதற்கு நமக்கு வல்லமையை தருகிறவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு வந்து நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். சரியானதை செய்வதற்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். வாசிப்போம் ரோமர் 6:6-7. When we died with Christ we were set free from the power of sin. அந்த பாவம் அப்படிங்கிறத நம்ம ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அது நம்ம வந்து அதோட வல்லமைக்குள்ளே நம்ம எல்லாரையும் வைத்திருந்தது. ஆனால் நம்ம எப்போ கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்ம எப்போ ஐக்கியம் ஆயிட்டோமோ அப்போ இருந்து நம்ம அந்த மரணத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன், நம்ம பழைய ஆசை இச்சைகள், நம்ம பழைய குணாதிசயங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் என்ன பண்ணணும், அறையப்படணும். அல்லேலூயா. அப்போ தான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்து போக முடியும். அந்த மரித்தவன், இப்படி மரித்தவன், இந்த ஆசை இச்சைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சோதரன். இன்னும் அநேக இடங்களில், குறிப்பாக கலாத்தியரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய தடவை க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட், க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஒரு சில வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் இப்போ பிழைத்திருக்கிறது நாமல்ல, கிறிஸ்துவே நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக, அல்லேலூயா, நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றின விசுவாசத்தினால நம்ம வந்து இப்போ பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஸோ கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பவர் வந்துடுது. நம்மளுக்கு அந்த ஒரு பவர் வந்துடுது. அந்த பவர் வந்து எது சரியோ அதை செய்ய நம்மை ஆயத்தமாக்குது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸோ எது வந்து சரி, வாட் இஸ் ரைட், த ரைட் திங்ஸ், அதை வந்து செய்வதற்கு நம்மை ஆயத்தமாக்குகிறதா இருக்குது. அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்போ நம்ம வி ஷுட் பி க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நம்ம அறையப்பட வேண்டும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கெல்லாம் வந்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில் சொல்கிறாரு. 5:24 வாசிங்க. இதே கலாத்தியர் 5:24. எதை வந்து சிலுவையில் அறையணுமா?
நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிடணும், அறைந்து விட வேண்டும். அல்லேலூயா. சகோதரர், கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும், நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதே மாதிரி தான் நம்மளும் நம்முடைய ஆசை இச்சைகளுக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆசை இச்சைகள் இனிமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய ஆசை அல்ல, கிறிஸ்துவின் சித்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம், அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதான் நம்ம இந்த பாடெல்லாம் பாடணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணோம், பாடணும். அப்படி நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய திரு சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்கறது தான். அதான் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 6:14 பாருங்கள். 6:14 ஸோ உலகத்திற்கும் நம்ம சிலுவையில் அறையுண்டு இருக்க வேண்டும். ஆசை இச்சைகளுக்கு, நம்முடைய ஆசை இச்சைகளுக்கு சிலுவையில் அறையப்படணும். அதே மாதிரி உலகத்துக்கும் நம்ம சிலுவையில் அறையப்படணும். உலகத்தோடு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, மிங்கிள் ஆகிட்டு இருக்கக்கூடாது. உலகத்தோடு கலந்து அவங்க செய்கிறதெல்லாம் நம்மளும் செய்து அப்படியே ஒரு கலந்த ஒரு வாழ்க்கை, மிங்கிளான ஒரு வாழ்க்கை அப்படி வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய ஆசை இச்சைகளை உலகத்துக்கு நம்ம சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அந்த பவர் என்ன? டு டூ வாட் இஸ் ரைட். சரியானதை செய்வதற்கு அந்த ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஃப்ரீடம், சரியானதை செய்வதற்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதெல்லாம் சிலுவையில் அறையணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆசை இச்சைகளை அறையணும். உலகத்துக்கு நம்ம சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 3 விதமான இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு இலவசமாக தருகிறார். அல்லேலூயா. இந்த ஃப்ரீடம் எல்லாம் ஃப்ரீ. கர்த்தர் கொடுக்குற இந்த விடுதலை எல்லாம் ஃப்ரீ. நம்ம எதுவும் காசு கொடுத்து இல்லை ரொம்ப எஃபர்ட் எடுத்தால் தான் அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இலவசமாக அவரை நம்பினா போதும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். இந்த அடிப்படை சுதந்திரங்களை, இந்த அடிப்படை விடுதலைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விடுதலை அப்படின்னா நோ ரூல்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நோ லிமிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. சட்டத்திட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வரையறையும் இருக்கக்கூடாது, லிமிட்டேஷன்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் சுதந்திரம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை நான் முதல்ல சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், டாக்டர் அம்பேத்கர் அவங்க தலைமையில் அதுதான். அதனால தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவை என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். அல்லேலூயா. சுதந்திர தினம் அந்த வெள்ளைக்காரங்கள்ட்ட நம்ம விடுதலை பெற்றதுக்காக சுதந்திர தினம் கொண்டாடுறோம். ரிப்பப்ளிக் டே எது கொண்டாடுறோம், நம்மளுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ண ஒரு டே. அல்லேலூயா. ரிப்பப்ளிக்காக மாறின ஒரு டே. அதுதான் குடியரசாக மாறின அந்த நாள். அது சட்டத்திட்டங்கள் எல்லாம் வகுத்து இதுபடி நம்ம இந்தியாவை கொண்டு போகணும். இந்திய மக்கள் எல்லாம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படி நடந்தால் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். அதே மாதிரி தான் அல்லேலூயா. ஃப்ரீடம் அப்படின்னா நோ ரூல்ஸ், நோ லிமிட்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்ம நினச்சோம் இப்படி இருந்தால் தான் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறதா ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நேரோ மைண்டடாக இருக்கோன்னு அர்த்தம். குறுகிய மனப்பான்மையோடு நம்ம இருக்கிறோம். வி ஹாவ் அ வெரி லிமிட்டட் வியூ ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய அந்த வியூ, அந்த பார்வை ரொம்ப குறுகினதாக இருக்கிறது. சுதந்திரத்தை பார்க்குற, அந்த விடுதலையை பார்க்குற நம்முடைய பார்வை ரொம்ப குறுகினதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீடம் அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கிறது தான் ஃப்ரீடம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீடம் இஸ் அ பவர் God graciously gives you to say yes to the things that are good for you and no to the things that are harmful. ஸோ ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறார். அல்லேலூயா. ஃப்ரீடம் டு சே எஸ். எதெல்லாம் நம்மளுக்கு நன்மையை கொண்டு வருமோ, அல்லேலூயா, எதெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமோ அதுக்கெல்லாம் நம்ம
எஸ் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். எதெல்லாம் நம்மளுக்கு தீமையை கொண்டு வருகிறதோ அதுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லுகிறவர்களாக இருக்கணும். இந்த ஒரு பவரை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கிரேசியஸ்லி இஸ் கிவிங். ஹல்லேலூயா. கிருபையாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஃப்ரீடம் நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுக்கு வந்து we have to say yes to the things that are good for us. நமக்கு என்னெல்லாம் நன்மையை கொண்டு வருமோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து எஸ் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். எதெல்லாம் நம்மளுக்கு தீமை விளைவிக்கிறதா இருக்கிறதோ அதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நோ ரிஜெக்ட் பண்ணுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் த பவர் டு சே நோ, there is a word for that. that word is addiction. நீங்கள் வந்து உங்களுக்கு நோ சொல்ல முடியல, நோ சொல்ல உங்கள்கிட்ட பவர் இல்லை, உங்கள்கிட்ட அந்த சக்தி இல்லை, அந்த வல்லமை இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அடிக்ஷன். நீங்கள் அப்போ வந்து ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, நோ சொல்ல முடியல. ஸோ ஒரு சில பேர் வந்து ஒரு காரியத்தை வந்து சொன்னால் அவங்களுக்கு வந்து நோ அப்படின்னு உங்களால் சொல்ல முடியலன்னா அப்போ யூ ஆர் அடிக்டட் டு தட் பர்சன். ஒரு பொருள், இந்த பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களால் ஒதுக்க முடியல, அதுக்கு நோ சொல்ல முடியல அப்படின்னா யூ ஆர் அடிக்டட் டு தட் திங். அந்த பொருளுக்கு நீங்கள் வந்து அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்படி வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எதுக்கும் வந்து நம்ம வந்து அடிமைகள் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அடிமைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அடிமை. மரியாள் வந்து சொன்னாங்க, உடைய வார்த்தைக்கு நான் வந்து அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு அன்னை மரியாள் வந்து சொன்னதை நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு பர்சனுக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து அடிமையாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் அந்த பவரை வந்து கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து நோ சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு பவர், அந்த ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த அடிக்ஷனோட என்ன வரும் அப்படின்னா, வித் இட் கம்ஸ் அப்சஷன்ஸ் அண்டு கம்பல்சன்ஸ். அப்படின்னா அப்சஷன்ஸ் அப்படின்னா அந்த ஒன்றை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும். அதுதான் அடிக்ஷன். அப்படி தானே? இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் என் மொபைல் அங்கே இருக்குது, அங்கே இல்லை, அங்கே வச்சுருக்கிறதில்ல, இப்போ அந்த பர்சன் மெசேஜ் பண்ணியிருப்பாரா, இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே ஒன்று யோசித்துக்கிட்டே இருக்கும். அப்சஷன், அதே பற்றியே நம்மளை சிந்தனை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நோ சொல்லணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்டாக இருக்கிறீங்க, அதுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கம்பல்சன்ஸ், சில இதை வந்து நிர்பந்திக்கப்படுவீர்கள். நிர்பந்தமும் என்ன பண்ணுது, அதோட வந்துடுது. வலுக்கட்டாயமாக அதை வந்து நீங்கள் வந்து செய்து தான் ஆகணும், இவங்க கூட பேசி தான் ஆகணும், இந்த பொருள் நமக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தப்படுகிறது, நிர்பந்திக்கப்படுகிறது. இதுதான் வந்து அடிக்ஷன். இது வந்து எப்போ நமக்கு வருதுன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் த பவர் டு சே நோ, நோன்னு சொல்ல முடியல, இது வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து வந்துடுது. அதை பற்றியே நினைக்கிற ஒரு சிந்தனை வருது. அப்புறம் நிர்பந்திக்கப்படுகிற, அது என்ன சொன்னாலும் கேட்டு நிர்பந்தப்பட்டு வலுக்கட்டாயமாக அதை செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அதனால தான் வேதாகமம் வந்து சொல்லுது, யோவான் 8:34 ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 8:34, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக போதும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பாவம் செய்கிறது அப்படின்னு ஒரு இதுக்கு பாவத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து என்னது, அடிமை அப்படி சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல 2 பேதுரு 2:19 வாசிங்க. 2 பேதுரு 2:19, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கான். மொபைல் நம்மளை வந்து ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம மொபைலுக்கு அடிமைன்னு அர்த்தம். மொபைலை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மொபைல் நமக்கு அடிமைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, இங்கிலீஷில் வந்து யூ ஆர் அ ஸ்லேவ் டு வாட் எவர் கண்ட்ரோல்ஸ் யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்துதோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் அடிமை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கட்டுப்படுத்துகிற காரியங்கள், அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில், அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நோ சொல்லுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். ஹல்லேலூயா. அது நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது, அந்த பர்சன் நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது, அந்த பொருள் நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து ஜெயிக்கப்பட்டுட்டோம்னா நம்ம அதுக்கு அடிமையாகிறோம். ஆனால் குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே
விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. இந்த அடிக்ஷன்லேருந்து விடுதலை தருகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரோமர் 6:16-18 பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ரோமர் 6:16-18, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதுக்கு வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க? அடிமையாக இருக்கிறீங்க. இப்போ நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறாரு. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய டீச்சிங்ஸ், பைபிள் வார்த்தைகள், ஹல்லேலூயா, வேதாகம வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இன்னும் முக்கியமான ஒரு காரியம் அடுத்து 18, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம இப்போ எதுக்கு அடிமை? நீதிக்கு அடிமை. நீதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதி. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தலும் கோணலுமா ஆனது. ஹல்லேலூயா. சோதரன், நம்முடைய நீதியெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது. நம்முடைய நீதியெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது. நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு பெருமை பாராட்டுகிறதுக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறவர் எல்லாமே கர்த்தர் தான். அவர் தான் நம்முடைய நீதியாக இருக்கிறார். நம்முடைய நீதியெல்லாம் அந்த பரிசேயர்கள் மாதிரி மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசேயர்கள் வந்து அவர்களுடைய நீதியை தான் வந்து என்ன பண்ணுவாங்க? பெருமையாக வந்து சொல்லுவாங்க. நான் வாரத்துக்கு 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறேன், எல்லா ஜெபத்திலையும் பங்கெடுக்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு அவங்களுடைய நீதியை வந்து ஆண்டவர்கிட்டே வந்து சொல்லிக்குவாங்க. ஆனால் நம்ம அப்படி பரிசேயர்கள் மாதிரி, வேதப்பாரர்கள் மாதிரி, சதுசேயர்கள் மாதிரி நம்முடைய நீதியை நம்பிக்கொண்டு நம்முடைய நீதியை வச்சு பெருமை பாராட்டி கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ நீதிக்கு நம்ம இப்போ அடிமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. சோதரர் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம அடிமைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஏன் ஆண்டவர் வந்து பாவத்தை ரொம்ப வெறுக்கிறார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வந்து பாவத்தை ரொம்ப வெறுக்கிறாரு? ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு. இதனால் என்ன அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக வந்து இது பாவமா, இதை செய்கிறது என்ன, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும். ஆனால் அது பாவம். அது செய்தால் அதுக்கு நம்ம அடிமையாயிருவோம். அதனால தான் ஆண்டவர் பாவத்தை சுத்தமாக வெறுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்முடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கவும் மாட்டோம், அதன்படி நம்ம நடக்கவும் மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் வந்து பாவத்தை என்ன பண்ணுறாரு? ரொம்ப ரொம்ப வெறுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏன் ஆண்டவர் வந்து பாவத்தை வெறுக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பாவிகளை ஆண்டவர் ஆனால் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை தான் வெறுக்கிறாரு, ஆனால் அதை செய்கிறவன் அந்த மனுஷனை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். ஏன்னா அந்த மனுஷன் அந்த பாவத்தை விட்டு ஒரு நாள் வந்து என்ன பண்ணலாம்? அந்த மனுஷன் மனம் திரும்பலாம், ஒரு நாள் தேவனை வந்து தேடலாம். அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறாரு. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அந்த பாவத்துக்கு நோ சொல்லணும் அப்படின்னா, அந்த வல்லமையை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும்போது அந்த காரியங்கள், பாவத்துக்கு நோ சொல்லுகிற அந்த ஒரு பவரை, அந்த ஒரு வல்லமையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் வந்து இருக்கிறாங்க. பிள்ளைகள், அந்த பேரண்ட்ஸுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த 2 பேரையும் அந்த பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்து
நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல ஃப்ரீடம் கொடுத்து இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் பிளிஸ் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து தே ஆர் என்கரேஜ்டு பை தேர் பேரண்ட்ஸ் டு ஃபைண்ட் தேர் பிளிஸ் அப்படின்னா, ஃபைண்ட் தேர் பிளிஸ். பிளிஸ் அப்படின்ற வார்த்தை இன்பம் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய இன்பத்தை நீங்களே என்ன பண்ணிக்கங்க, தேடிக்கங்க. உங்களுடைய இன்பத்தை நீங்களே தேடிக்கங்க. நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரீ டு ஃபைண்ட் தட் பிளிஸ். அல்லேலூயா. அந்த இன்பத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்களே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து அந்த ஒரு சுதந்திரத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்களோட வீட்டில் தேர் இஸ் நோ பவுண்ட்ரி, தேர் இஸ் நோ ரூல்ஸ், நோ லிமிட்டேஷன்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ், எதுவுமே கிடையாது. அந்த வீட்டில் வந்து ஒரு சட்டத்திட்டம் எதுவுமே வந்து கிடையாது. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எதுவுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்க விரும்புகிறபடி இந்த பையனும் இந்த பொண்ணும் வந்து என்ன பண்ணலாம், அவங்க பிள்ளைங்க இருக்கலாம். அப்போ என்ன வேணாலும் செய்யலாம், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம், செக்ஸ் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் இருக்கலாம் அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்படி வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குறப்போ அவங்க ஒரு 20 வயசு அந்த வயசில் வந்து வரும்போது அவங்க வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. தேர் லைஃப்ஸ் வேர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எல்லாம் மீறி போயிட்டுருக்கு அவங்களுடைய வாழ்க்கை, எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை கட்டுப்பாட்டை மீறி போயிட்டுருக்கு, வரையறைகளெல்லாம் மீறி போயிட்டுருக்கு. ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. த பிரதர் சூன் ரியலைஸ்ட் மை ஃப்ரீடம் வாஸ் நோ ஃப்ரீடம் அட் ஆல். அந்த சகோதரன், அந்த பையன், அந்த வீட்டில் உள்ள அந்த பையன் ரியலைஸ் பண்ணுறான், உணர்றான், எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமே கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையே கிடையாது. வெளியில் நான் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ள ஐ எம் enslaved by a lot of stuff அப்படின்னு வந்து என்ன பண்ணுறான் சொல்கிறான். அந்த அவுட் சைடு ஐ appear to be enjoying my life. வெளியில் நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் பட் இன்சைட் ஐ வாஸ் enslaved to my own fears. எனக்குள்ளே பயங்கரமாக பயம் இருக்குது, வாழ்க்கையை குறித்து தானே ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் இன்செக்யூரிட்டிஸ், ஒரு பாதுகாப்பு இல்லை, அப்படி ஒரு பாதுகாப்பின்மையை நான் வந்து என்ன பண்ணுறேன் உணர்றேன். அப்புறம் வந்து கில்ட் கான்ஷியன்ஸ், குற்ற மனசாட்சி வந்துடுது உள்ள. இதெல்லாம் அவனை சுற்றி வந்து வளைத்து கொண்டு அவனை வந்து ரொம்ப பாதிக்கிறதா இருக்குது. கில்ட் கான்ஷியன்ஸ் வந்துடுது. அப்புறம் வந்து கம்பல்ஷன்ஸ், இப்போ இந்த ட்ரக் எடுத்தே தான் ஆகணும், இந்த போதைப் பொருளை எடுத்து தான் ஆகணும், இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறான். ஸோ 20 வயசுலே ஒரு வீடு, அதில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு வீடு, நோ பவுண்ட்ரிஸ், நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நோ லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் அவங்க 20 வயசு வரும்போதே இந்த சூழ்நிலையை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உணர்கிறாங்க. தங்களை தாங்களே ஒரு உணர்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து வர்றாங்க. அப்போ கடைசியில் அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஐ நீடட் சம்ஒன் டு ஃப்ரீ மீ ஃப்ரம் மை செல்ஃப் அப்படி சொல்கிறான். ஐ நீடட் சம்ஒன் டு ஃப்ரீ மீ ஃப்ரம் மை செல்ஃப். என்கிட்ட இருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும், அதுக்கு ஒருத்தர் வேண்டும் அப்படி சொல்கிறான். நானே போய் போதைப் பொருள் எல்லாத்துலேயும் நானே போய் என்ன பண்ணிட்டேன், சிக்கிட்டேன். இப்போ என்னிலிருந்து விடுதலை பண்ண ஒரு ஆள் வேணும், என்னிலிருந்து என்னை விடுதலையாக்க ஒருத்தர் வேணும், நானே போய் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே பாவிகள் தான். அல்லேலூயா. நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறப்பவே பாவத்தில் தான் என்ன பண்ணுறோம், நம்மலாம் உருவாகிறோம். யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மிலிருந்து, நமக்குள்ளே இருக்கிற பாவத்திலேருந்து நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே வந்து பாவத்தில் கற்பதரிக்கப்பட்டு பிறந்தவர்கள் தான். பாவம் இல்லைன்னு நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. we need someone to free us from ourselves. அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக தேவை, நிச்சயமாக தேவை. அவர் தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பாவத்துக்கு நம்ம எப்பொழுதும் அடிமைகளாகவே வந்து இருப்போம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். நீங்கள் எப்பாவது வந்து யோசிச்சிருக்கிறீங்களா, why do I get angry without any reason at people I love the most? நான் ரொம்ப நேசிக்கிற
மக்களிடத்தில் நான் ரொம்ப நேசிக்கிற நபரிடத்துல ஏன் காரணம் இல்லாமல் ரொம்ப கோவப்படுறேன் அப்படி சொல்லி எப்பாச்சும் யோசிச்சுக்கிறீங்களா? அப்புறம் ஒய் ஆம் ஐ ஆங்ஷியஸ் அண்ட் ஃபியர்ஃபுல் ஆல் த டைம், எப்போ பார்த்தாலும் ஒரு கவலையோட ஒரு பயத்தோடு நான் ஏன் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து எப்பாச்சும் யோசிச்சுருக்கிறீங்களா? இதெல்லாம் நான் வந்து எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் வந்து உங்களை மாற்றணும்னு நினச்சா உங்களால் முடியாது. யூ டோன்ட் ஹாவ் த பவர் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களுக்கு அந்த வல்லமை கிடையாது. நான் வந்து இதுலேருந்து மாறிடுவேன் அப்படி சொல்லி நீங்கள் வந்து நினச்சி இருந்தீங்கன்னா திரும்ப ஒரு நாள் அந்த பாவம் உங்களை மேற்கொண்டு விடும். ஆனால் எப்போ உங்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். அவர் கொடுக்கிற சேஞ்சு பெர்மனன்ட் சேஞ்ச். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற அந்த மாற்றம் நிரந்தரமான ஒரு மாற்றமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் வந்து தேவையில்லாமல் கோபப்படுறேன்? அந்த கோபத்தை எல்லாம் மாற்றுகிறவர் அவனுடைய தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நானும் அப்படி தான் இருந்தேன். நான் இந்த பிரசங்கம் ஃபஸ்ட்டு எனக்கு தான், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து டீச் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நானும் சில நேரம் தேவையில்லாமல் கோவப்படுவேன். அது காரணமே இருக்காது. அதுக்கெலாம் வந்து என்ன பண்ண கோவப்படுகிற ஒரு ஆளாக தான் வந்து இருந்தேன். நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஒரு ஆளாக தான் இருந்தேன். குறிப்பாக மினிஸ்ட்ரிக்கெலாம் வரும்போது நான் வந்து அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக மாதத்தில் ஒரு வருமானம் வரும், இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம குடும்பத்தை நடத்தலாம். ஆனால் இங்கே மினிஸ்ட்ரிக்கு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும், ஒரு மாதத்தில் எவ்வளோ வரும்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு மாதத்தில் நிறையா வரலாம், ஒரு மாதத்தில் ஒன்றுமே வராமல் இருக்கலாம். அப்படி ஆண்டவர் நடத்துக்கிற பிரகாரம் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வந்து போக முடியும். அப்படிங்கிறப்போ ஆங்ஷியஸ், நிறையா கவலைகள், நிறையா நேரத்தில் பயம், இதெல்லாம் வந்து நம்ம வருங்காலத்தை குறித்து எல்லாரும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. பிஎட் என் கூட படித்த ஒரு பையன் ரீசெண்டாக புதுசாக வீடு கட்டிகிட்டு இருந்தான். அவன் வீடு பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீடு பிரதிஷ்டை போயிருந்தப்போ பிஎட் நாங்கள் படித்த ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்போ நான் வந்து பாஸ்டாக இருக்கிறேன் சரி, ஏதாவது வேலை செய்கிறியா அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்லை, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் உனக்கு என்ன வருமானம் வரும், ஜனங்கள் வந்து என்ன கொடுத்துட போகிறாங்க, காணிக்கையை வச்சு எப்படி நீ வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும், ஏதாச்சும் ஒன்று செய்யி, டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போ, இங்கே சண்டே வந்து ஆராதனை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படி வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து புரியல. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. அனுபவிக்கிற நமக்கு தான் தெரியும். கர்த்தர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, நடத்துக்கிறார். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் தான் நம்ம நடத்துக்கிறது, நம்முடைய குடும்பத்தை நடத்துக்கிறது. இப்படி அவங்களாம் சொல்லும்போது அப்படி சில நேரம் அதை வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கவலை வந்துடும். நம்ம வந்து ஆங்ஷியஸ் ஆகிடுவோம் ரொம்ப. அதை குறித்து அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அப்புறம் அதை குறித்து பயப்படுகிற வருங்காலம் எப்படி இருக்குமோ, நீ பிள்ளைகளை வச்சுருக்கிற, பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிற, எப்படி கரையேற்றுவ அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குமாரன் விடுவித்தால், ஹல்லேலூயா. இந்த இதெல்லாம் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இதை பற்றியே ஒரு சிந்தனை, அப்சஷன்ஸ், கம்பல்சன்ஸ். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து வருகிற பொழுது ஆண்டவர் அந்த அடிக்ஷன்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ வர வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சேஞ்ச், இது எல்லாவற்றிலிருந்து ஒரு மாற்றம். தேவையில்லாமல் கோவப்படுறது, அப்புறம் வந்து கவலைப்படுறது, பயப்படுறது, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறது, சில சிந்தனைகள், அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நமக்கு வந்து என்ன பண்ணாது தெரியாது. எப்படி இந்த சிந்தனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இது எல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அதெல்லாம் நிப்பாட்டி வைக்க முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, நாம் ஒப்பு கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, அவர் கொடுக்குற சேஞ்சு நிரந்தரமான சேஞ்ச். ஹல்லேலூயா. தட் கைண்ட் ஆஃப் power comes only from God. ஹல்லேலூயா. அந்த வல்லமை, அந்த விடுதலை ஆண்டவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறார். இதே சுச்சுவேஷனில்
இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷனில் அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இருந்திருக்கிறாரு. அவருக்கும் சில பாவங்கள், சில காரியங்கள் வந்து என்ன பண்ணுது, அவரையும் ரொம்ப கம்பல் பண்ணுது. அவர் விரும்பாததை என்ன பண்ணுறாரு, செய்கிற மாதிரி, அதை கம்பல் பண்ணப்படுறாரு, வற்புறுத்தி செய்ய வைக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதை வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு ரோமன்ஸ் சாப்டர் 7ல். ரோமர் 7வது அதிகாரம் 23லேருந்து 25 முடிய உள்ள வசனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுது. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? என்னுடைய மனசுக்குள்ள வேற ஒரு பிரமாணம் வந்து என்ன பண்ணுது, போராடுது. அது வந்து என்னென்னா பாவ பிரமாணம். அது வந்து என்னை சிறையாக்குது, சிறைப்பிடிக்குது, அடிக்ட் ஆகுது. அந்த பாவத்துக்கு என்னை வந்து என்ன பண்ணுது, அடிக்ட் ஆக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்ல. எனக்கு விரோதமாக மனதின் பிரமாணம், ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல மனசாட்சி கொடுத்துருக்கிறார், சுத்த மனசாட்சி கொடுக்குறார். அந்த சுத்த மனசாட்சிக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அவருடைய அவயவங்களில் இருக்க காண்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதுதான் வந்து சொல்கிறார், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம். நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சிங்கிற ஒரு பிரமாணம், அதுக்கு விரோதமாக பாவ பிரமாணம் வந்து என்ன பண்ணுது, அப்போஸ்தலனாகிய பவுலோட சரீரத்துக்குள்ளே போராடுது. அது அவரை சிறையாக்குது, என்ஸ்லேவ் பண்ணுது. அப்புறம் 24வது வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை, அப்போஸ்தலனாகிய பவுலே கேட்குறாரு. அல்லேலூயா. அவர் பெரிய அப்போஸ்தலர், எவ்வளோ சர்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்காரு, எவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்தவர். அவர் நிர்பந்தமான, ஹவு மிசரபிள் ஐ ஆம் அப்படி சொல்கிறார், ஹவு ரெச்சட் ஐ ஆம் அப்படி சொல்கிறார். நிர்பந்தமான, நான் எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு மனுஷன், எவ்வளோ ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படி சொல்ல. அப்புறம் 25வது வசனத்தில், நம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திர போதும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் ஆன்சர். ஹல்லேலூயா. இந்த நிர்பந்தமான சரீரம், அந்த மரண சரீரத்திலேருந்து விடுதலையாக்க, இந்த பாவ பிரமாணம் நமக்கு உள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாவ பிரமாணத்திலேருந்து நம்மை விடுதலையாக்க அவர் ஒருவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் மாத்திரம்தான் அந்த பாவ பிரமாணத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும். நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இந்த போராட்டம், பாவ பிரமாணம் போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே யோவான் 8:32. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னா, சரியானதை செய்தோன்னா நம்ம சுதந்திரமாக இருக்கலாம். அந்த சரியானதை செய்கிறதற்கு வல்லமையை கொடுக்கறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் நம்ம இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்ம we should say yes to the things that improve our health. நம்முடைய உடம்பு ஆரோக்கியம், நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை முன்னேற்றுகிற காரியங்களுக்கு நம்ம எஸ் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்முடைய சரீரத்திற்கு நல்லது, எதெல்லாம் நம்முடைய ஆத்துமாவிற்கு நல்லது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், எஸ் சொல்லணும். இது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது, இது நம்முடைய சோலுக்கு நல்லது, ஆத்துமாவுக்கு நல்லது அப்படி சொல்லி, எதெல்லாம் இதை நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம எஸ் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி we should say yes to the things that increase our happiness. நம்முடைய சந்தோஷத்தை பெருக்குகிற காரியங்கள், இது கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோன்னா, இதோட நம்ம வந்து இருந்தோன்னா நம்முடைய சந்தோஷம் மல்டிப்ளை ஆகும், பெருகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோட கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கலாம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற ஒரே ஆள் தான் யார், இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மற்ற உலகத்தில் வேறு யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு டைமில் அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களை விட்டு போகலாம். எப்பவும் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, எப்போவும் எல்லாரும் எல்லா டைம்லேயும் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. நிரந்தரமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல தான் அதை வந்து நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து
எப்படி ஆண்டவர் வந்து நமக்கு எவ்வளோ சுதந்திரத்தை கொடுக்குறவராக இருக்கா. ஹல்லேலூயா. அப்புறம் we should say yes to the things that fill our life with significance. நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிற காரியங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிற காரியங்களுக்கு நம்ம எஸ் சொல்லணும். ஹல்லேலூயா. மீனிங்ஃபுல்லாக மாற்றுகிற காரியங்களுக்கு நம்ம எஸ் சொல்லுகிறவர்களாக இது ஓகே அப்படின்னு சொல்லுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை தருகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இனிமேல் அப்படி நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, ஆத்துமாவுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதோ, ஹல்லேலூயா, அது எல்லாத்துக்கும் நம்ம எஸ் அப்படின்னு சொல்லுங்க. அந்த எஸ் சொல்லுகிறதுக்கு பவர், வல்லமையை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதெல்லாம் நம்முடைய ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு நம்ம வந்து எஸ் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக மாற்றுது, யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக மாற்றுவாங்க அவங்களுக்கு நம்ம எஸ் சொல்லுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படுவோம். சகோதர கர்த்தர் நல்லவர். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து நம்ம சுவிசேஷம் அறிவிப்போம், ஐயோ சர்ச்சுக்கெலாம் வந்தால் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுவீங்க, நிறையா சட்டத்திட்டங்கள் இருக்குது, நிறையா பிரமாணங்கள் இருக்குது, ஏதோ நான் வந்து ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே ஒரு 4 சவுத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருப்பேன், அது மாதிரி வந்து மாறிடும், கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்தால் இப்படி ஆகிடும் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்படியா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், அப்படியா நம்ம இருக்கிறோம்? அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது எப்படி தான் இருக்கிறோம்? சுதந்திரமாக நம்ம வந்து இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரம் கொடு. நம்ம எதை செய்தாலும் ஆண்டுடைய வார்த்தையின்படி, ஆண்டுடைய சித்தத்தின்படி வந்து செய்யலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வந்து ஃபாலோவிங் கிரைஸ்ட் வந்து இட்ஸ் நாட் பீயிங் கண்ட்ரோல்டு. ஏதோ நம்ம ஒரு கட்டுப்படுத்தி நம்மளை நடத்துகிற ஒரு நிறுவனத்துக்குள்ளே வந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இங்கே கிறிஸ்டியானிட்டியில் நிறையா ஃப்ரீடத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதான் 3 முக்கியமான சுதந்திரத்தை நம்ம இதுவரை பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? குற்ற மனசாட்சியிலேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஜெபமெல்லாம், ஸ்தோத்திரம், முழங்கால் போட்டு ஜெபமெல்லாம் எந்திரிச்சு நின்று ஜெபமெல்லாம் கொஞ்சம் நேரம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த சுதந்திரத்துக்காக நன்றி ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஃப்ரீடத்துக்காக நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த மாதிரி சுதந்திரம் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற இந்த சுதந்திரம் வேற எங்கேயுமே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. குற்ற மனசாட்சியிலேருந்து கண்டிப்பாக யாராலும் விடுதலை ஆக்க முடியாது. குற்ற மனசாட்சியிலேருந்து யாராலும் உங்களை விடுதலை ஆக்க முடியாது. குமாரன் விடுவித்தால் ஒழிய, ஹல்லேலூயா, நீங்கள் விடுதலை ஆக முடியாது. குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதல்கள்லேருந்து விடுதலை ஆகணும்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் ஒழிய உங்களுக்கு விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக கல்வாரி சிலுவையில் விலையுயர்ந்து தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தி பாவ நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. பாவ நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருள அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷாபாராதால் ஹரிகா பாபா ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சுதந்திரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, குற்ற மனசாட்சி எங்களிடந்து அகற்றினதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களிடத்துலேருந்து எடுத்துப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய திரு ரத்தம் ஆண்டவரே எல்லா பாவங்கள்லேருந்து எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலை ஆக்கினதுக்காக நன்றி. இனிமேல் நாங்கள் பாவத்துக்கு அடிமை இல்லை. ஹல்லேலூயா. இனிமேல் நாங்கள் பாவத்துக்கு அடிமை இல்லை, நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம். உமக்கு நாங்கள் அடிமையாக இருக்கோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அடிமை ஆண்டவரே. மரியாதை போல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அடிமை. ஹல்லேலூயா. ஷபாராதால் ஹரிகா பாபா ரிமகாராதால் அரஷா பாபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு சுதந்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு, உம்மை நம்புகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நேரடியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மோடு நாங்கள் பேசலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பேசக்கூடிய
ஒரு ஆக்சசிபிலிட்டியை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த நேரத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட பேச எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கிருபையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பைக்கில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, நடந்து போகும்போது, சைக்கிளில் போகும்போது, எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், படித்து கொண்டிருந்தாலும், ஹல்லேலூயா, கிச்சனில் வேலை பார்த்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பெரிய கம்பெனிஸில் வேலை பார்த்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் உம்மோடு கூட பேச முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஆக்சசிபிலிட்டிக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை தேடும் பொழுது, ஹல்லேலூயா, முழு மனதோடு உம்மை தேடும் பொழுது ஆண்டவரே உம்மை கண்டடைவோம் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சரியானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வல்லமையை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதெல்லாம் எங்களுடைய ஆத்துமாவுக்கு நல்லதோ, ஹல்லேலூயா, எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதோ, எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதோ, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவரே எஸ் சொல்லுகிற அந்த பவர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதெல்லாம் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதோ, எதெல்லாம் தீமையானதோ, அது எல்லாத்துக்கும் ஆண்டவரே நோ சொல்லுகிற அந்த பவரையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ராஜா, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனிமே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைக்கு அடிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு ஆக கடவது அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சுத்தம் அல்ல. பவுல் அப்போஸ்தலனை போல சொல்லுவோம். ஹல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நீரே எனக்குள்ள பிழைத்திருக்கிறீர், நீரே எனக்குள்ள வாழ்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நீரே என்னை நடத்துகிறீர், நீரே என் தேவன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் அரணா இருக்கிறீர், என்னுடைய புகலிடமா இருக்கிறீர், என்னுடைய கோட்டையாக இருக்கிறீர், என்னுடைய தஞ்சமாக இருக்கிறீர். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீரே எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா.